இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப ஏதோ பிரச்சனை வந்ததும் பிரிச்சு உள்ளான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. நானே ஒரு ஒன் சைடு லவர். கட்டாயப்படுத்தி உங்களை ஏமாத்தி உங்க கழுத்துல தாலி கட்டிட்டேன். நமக்குள்ள இன்னமும் ஒரு செட்டில்மெண்ட்டும் ஆகலையே. அதுக்கா என்னைக்காவது கோவத்துல ஒரு நாள் இந்த டைவர்ஸ் மேட்டரை என் பக்கம் திருப்பிடுங்களோன்னு பயமா இருக்கு மேடம். அப்படிலாம் எதுவும் ஆகாது. அது வேற இது வேற. மேடம் கன்ஃபார்ம் தானே? அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க மாட்டீங்களே, நம்பலாம்ல? வெற்றி, கேசவனும் நீங்களும் ஒண்ணா? வேலைக்கு போக மாட்டேங்கிறான், அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறான். அவனை நம்பி ஒரு பொண்ணு எப்படி சேர்ந்து வாழ்வா? முதல்ல பொண்டாட்டினா என்னன்னு புரிய வைக்கணும். அவனுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சுல்ல, அதனாலதான் அதோட அருமை என்னன்னு அவனுக்கு தெரியல. தாலி கட்டியாச்சுல்ல, இனிமே அவன் எங்க ஓட போறான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். தீபா மேல எந்த அக்கறையும் எடுத்துக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது தீபாவுக்கு அவன் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா குறைஞ்சுகிட்டே போகும். அது முதல்ல அவனுக்கு புரியணும். பொண்டாட்டி இல்லாம வாழறது, அதுவும் காதலிச்ச பொண்ணு தான் கூட இல்லாதது எவ்வளவு கஷ்டம்னு அவன் உணரணும். அதுக்கப்புறம் நாம அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்போம். மேடம், நாம ரெண்டு பேருமா? அப்படிதானே சொன்னீங்க? ஆமா. அப்ப நீங்க போடுற பிளான் எல்லாமே அவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக தானா? பின்ன நீங்க என்ன நினைச்சீங்க? நான் அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க போறேன்னு நினைச்சிட்டீங்களா? ஆமா மேடம். வெளியில நீங்க டைவர்ஸ் அது இதுன்னு சொன்னீங்களே. சும்மாதான் சொன்னேன். அப்படி சொன்னாதான் கேசவனுக்கு புத்தி வரும். மேடம், சூப்பர் மேடம். அதெல்லாம் சரி மேடம், இதை எப்படி பண்ண போறீங்க? நாம தான் பண்ணணும். நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா? ஆமா. இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வரத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அத வார்த்தையால சொல்ல முடியாது. என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம்? இப்ப சொன்னீங்களே மேடம், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணணும்னு. சூப்பர் மேடம். அப்படியே பண்ணிடலாம். அம்மா கூப்பிடுறாங்க. மேடம், டே வெற்றி, சாரி பாட்டி. நல்ல அசைன்மெண்ட்ரா, மிஸ் பண்ணிராத. களத்துல இறங்கிற வேண்டியதுதான். உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நீதான் வேணும்னு நான் உன் பின்னாடி வந்தனா? நீதானடா என்ன கன்வின்ஸ் பண்ணி என் பின்னாடியே வந்து எனக்கு ஆசைய காட்டி உன்னை உயிருக்குயிர காதலிக்க வச்ச. எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் உன்னதனடா பெருசா நினைச்சேன். உனக்காக என் குடும்பத்தையே விட்டு இந்த வீட்டுல தனியா உன் கூட வாழ்ந்த. ஒரு நல்லது கெட்டது கூட போகாம, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒழுங்கா ஒரு போன் கூட பேசாம 24 மணி நேரமும் நீயே கதைன்னு கடந்த. அதுக்கு நீ கொடுத்த தண்டனை தானே இந்த வாழ்க்கை. இதா இல்ல இதா, இதுல எதை வச்சு நான் என் உயிரை மாச்சிக்கணும்னு நீ சொல்லிட. இந்த விஷயத்தை குடிக்கட்டுமா? அஞ்சலி, அஞ்சலி, வேணா வேணா வேணா. வேண்டாமா? அப்போ இந்த மண்ணெண்ண? அஞ்சலி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? வேணா அஞ்சலி, ப்ளீஸ். நான் உன்னை பூ மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். நெருப்பலாம் உன் மேல படக்கூடாது.
அஞ்சலி தப்பு பண்ணாத ப்ளீஸ் வேணா. பூவா? டேய், நான் இறந்ததுக்கான அடையாளமே இருக்க கூடாதா? அஞ்சலி 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 வேணா. அஞ்சலி குட் பை மகேஷ். அஞ்சலி வேணா அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி. உன்னை தண்டிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான். அஞ்சலி வேணான்னு சொல்றேன் ப்ளீஸ் அஞ்சலி வேணா. அஞ்சலி அஞ்சலி no. அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்க அஞ்சலி? அஞ்சலி ஐயோ அஞ்சலி அஞ்சலி பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டியடா மகேஷ். எல்லா தப்புக்கும் நீதான் காரணம், நீதான் காரணம். நீதான் அஞ்சலிய கொன்னுட்ட. உனக்கு கிடைச்ச ஒரு தேவதைய நீயே கொன்னுட்டியடா. ஐயோ அஞ்சலி 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 என்ன மன்னிச்சிரு அஞ்சலி, என்ன மன்னிச்சிரு. அஞ்சலி அஞ்சலி ஐயா ஐயா ஐயா, இது எல்லாத்துக்கும் நான் காரணமா போயிட்டேனே. இந்த உலகத்துல எனக்கு நீங்க எந்த உறவுமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா எல்லாமாவே நீ தானே இருந்த அஞ்சலி. நீ ஏன் அஞ்சலி என் வாழ்க்கைக்குள்ள வந்த? ஏன் வந்த? ஏன் வந்த? ஏன் வந்த? ஏன் வந்த? ஏன் வந்த? அஞ்சலி ஐயோ